இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பார்டகஸ் டிவி சீரிஸோட 11வது பாட்டை பார்க்க போறோம். 10வது பாட்டோட எண்டிங் எப்படி இருந்தது ஞாபகம் இருக்கா? ஸ்பார்டகஸும் கிரிக்ஸஸும் சண்டை போட வேண்டிய இடத்துல அந்த சின்ன பையன் பிளேட்டை மாத்தி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை சண்டை போட விட்டு சும்மா விளையாட்டுக்காக கேமுக்காக நடக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா கடைசியில உயிர் பிச்சை கொடுக்கறதுக்கு பதிலா அவனை கொண்டே ஆனோன்னு நம்ம ஹீரோக்கு ஆர்டரை கொடுத்துறான். இந்த மேட்சை பொறுத்தவரை இவன் தான் நீதிபதி, இவன் சொல்றதா சட்டம் அப்படிங்கறதுனால வேற வழி இல்ல, எல்லாரும் முன்னாடியுமே ஒரு அடிமை நம்மளோட பேச்சை கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எஜமானுக்கும் கோவம் வரும். எஜமானும் இன்டைரக்டா சொல்லி பாக்குறான், ஸ்பார்டகஸ் ஒழுங்கா சொல்றத செய் அப்படின்னு. இருந்தாலுமே நம்ம ஹீரோ என்னதான் அவங்க சொன்னாலும் தன்னோட ஃப்ரெண்ட் ஒரு ப்ரோவை போய் அவனால எப்படி கொல்ல முடியும்? அவன் கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. அதே நேரம் கட்டளையை கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி சிறை காவலாளர்கள் எல்லாத்தையுமே வர சொல்ல அவங்க 4 பேர் ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க, கையில வேற கட்டி வச்சிட்டு இருக்கானுங்க. கட்டளையை நிறைவேற்றலனா இவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு வாய்ப்புண்டு. இல்ல இவங்க 2 பேருமே இருக்கிற எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு சாக வேண்டியதான். ஏன்னா இங்க ஒரு பெரிய படையே இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லா பேரும் ரொம்ப ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க, டென்ஷனா வேற இருக்கானுங்க. இங்க நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு கீழே முண்டி போட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான், என் பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்கிட்டா மச்சான், ஒருவேளை நீ தோத்து நான் இருக்க வேண்டிய இடத்துல நீயோ, நீ இருக்க வேண்டிய இடத்துல நானும் இருந்திருந்தா கூட ரிமெம்பர் இதே மாதிரி தான் நானும் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மொண்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா? அவனே அவனோட ஷோல்டர் அப்படி மேல உயர்த்த அப்படியே அசால்ட்டா கத்தி ஷோல்டர்ல இருந்து உள்ள இறங்குதுங்க. அவ்வளவுதான், கத்தியில பாதி போயிடுச்சு. இப்போ ரண வழியில இருக்கான், இருந்துமே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆகும்போது கூட அவனுக்கு ஒரு திருப்தி என்னன்னா தன்னோட பொண்டாட்டி பிள்ளைய ஃப்ரெண்டு நண்பை விட்டுட்டு போக மாட்டான் அப்படிங்கிறது மட்டும்தான். சோ அந்த கடைசி கட்டத்துல அவன் கேட்கறத தலையை மட்டும் ஆட்டி நான் பாத்துக்கிறேன் உன் குடும்பத்தை அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு ஆல்ரெடி பாதி உசுறு போச்சு, இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்கிற உசுரை முடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் மீறி அந்த உயரத்தை, அந்த கத்தியோட உயரத்தை இவனே அப்படியே குத்தி கீழே இறக்குறான். சம்பவ இடத்துலயே நம்ம வாரோம். உங்கள நிறைய பேர் இவனுக்கு ஃபேன்ஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவன் செத்து போறான். நம்ம ஹீரோட கையை பிடிச்சு தூக்குறாங்க. ஜெயிச்சதா எல்லா பேரும் கை தட்டி ஆரவாரம் பண்றானுங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் அழுதுகிட்டு இருக்கான். இங்க அந்த தளபதியோட பொண்டாட்டியோட அந்த வில்லத்தனமான சிரிப்பை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பொண்ணு நினைச்சா இவ்வளவு அசால்ட்டா சின்ன மேட்டரை இவ்வளவு பெரிய விஷயமா ஊதி பெருசாக்கி சாகடிக்க முடியுதுன்னு பாருங்க. அந்த ரேஞ்சுக்கு பொண்ணுங்களோட நாக்கு பவர்ஃபுல்லானது. யாராவது எதிர்க்கிறது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இல்லன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். இங்க அந்த மேஜிஸ்ட்ரேட் பைபிள்ல என் பையனோட மானத்தை காப்பாத்திட்ட, அதுவும் பாரு ஒரு சாதாரண மேட்ச்ல கூட ரத்தம் வரப்போகுது, ஆனா ரத்த பசியில அவனே பார்த்தேன்னா சூப்பரா கால் எடுக்கிறான் பாத்தியா என் புள்ள. அப்ப அவன் ஒரு மிகப்பெரிய ஆம்பளையா, ஒரு மிகப்பெரிய என்ன மாதிரியே ஒரு மேஜிஸ்ட்ரேட் மாதிரி வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பெருந்தன்மையா பெருமையா பேசிட்டு இருக்கேன். அதை பத்தி தான் நானும் பேச வந்தேன். எனக்கும் அரசியல் பக்கம் ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அரசியலா அதெல்லாம் உனக்கு செட் ஆகாதரா, நீ இந்த மாதிரி அடிமையில வச்சுக்கிட்டு போட்டி நடத்துறதுலயே ஆர்வமாரு, அரசியலை எங்களுக்கு விட்டுரு, நாங்க அரசியலை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருட்டாவே நம்ம எஜமானனா அந்த டாபிக்ல அவன் எடுத்துக்கவே இல்லைங்க. நானும் இந்த நாட்டுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டாமா, எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அரசியலுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும், அதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டடா அப்படிங்கிறான் அவன். அதே நேரம் இந்த கல்யாண புரோக்கர் வர, அந்த கல்யாண புரோக்கர் முன்னாடியே நம்ம எஜமானனை பார்த்து இந்த அரசியல் எல்லாம் ஆண்மை இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான், சோ அரசியல் ஆண்மை இருக்கிற எங்க கிட்ட விட்டுருப்பா, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா அப்படின்னு போக, இது இவனுக்கு சுள்ளுன்னு படுது. ஏன் படுதுன்னா இவனுக்கு குழந்தை இல்ல, இவனுக்கு ஆண்மை இல்லைன்ற ரேஞ்சுக்கு சொன்ன மாதிரி இவன் ஃபீல் பண்றான். வெறித்தனமா முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே அங்க சீனை கட் பண்ணா இந்த பக்கத்துல ஃப்ரெண்ட கொன்னுட்டமே அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியில துடிச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனாலுமே அவனோட வயித்துல பாத்தீங்கன்னா சும்மா ஷோக்காக ஒரு கோடு போட்டிருப்பான் இல்லையா வாரோ அந்த ஃப்ரெண்டு, அந்த காயம் லைட்டா ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. காயம் கொஞ்சம் ஆழமா போன மாதிரி தான் தெரியுது. பட் அது எதுவுமே இவனுக்கு மேட்டரா தெரியல. ஃப்ரெண்ட கொன்னுட்டமே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட உச்சத்துல இருக்கான். குற்ற உணர்ச்சி அவனையே கொன்னுகிட்டு இருக்கு, நம்ம ஹீரோவை கொன்னுகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் போட்டு உடச்சு தள்ளிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த அடிமை பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வரா, இவனை ஆசுவாசப்படுத்துறா, கட்டி பிடிச்சு அரவணைக்கிறா, அவனோட சோகத்துல பங்கெடுக்கிற மாதிரி காமிச்சு அதோட அந்த சீனை முடிக்கிறோம். அடுத்த சீனு நம்ம ஹீரோவோட செத்து போன அந்த பாடியை காமிக்கிறாங்க. இறுதி மரியாதை நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து அவனுக்கான அந்த மரியாதையை செலுத்துறான். பின்னாடி நம்ம கருப்பு முட்டை, இதுல ஓன் தப்பு எதுவும் இல்ல, நீ ஒரு அடிமை, ஒரு எஜமான என்ன கட்டளை கொடுத்தாரோ அதைத்தான் நீ பண்ண, குற்ற உணர்ச்சியில நீ வெந்துகிட்டு இருக்காத, எல்லாத்தையும் ஃப்ரீயா விடு அப்படிங்கிறாரு அவரு. ஒரு காலத்துல நான் இங்க அடிமையா வரும்போது இந்த சுவத்தை விட்டு இந்த 4 சுவத்தை விட்டு நான் வெளியே போகணும் நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் இங்க உள்ள இருக்கிறதுக்கு அடாப்ட் ஆயிட்டேன். இப்பதான் இந்த பையன் பொண்டாட்டி பிள்ளை கூட நல்லா இருக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த சுவத்தை விட்டு வெளியே போகணும், எப்படியாவது நிறைய மேட்ச் விளாடணும், நிறைய ஜெயிக்கணும், அது இதுன்னு பேசிட்டு இருந்தான். கடைசியில அவன் அந்த நினைப்பிலேயே செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அந்த பக்கத்துல நம்ம அடிமீறி எல்லாமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே செத்து போன வாரோவோட பாடியை தூக்கிட்டு போறானுங்க. அதுல தூக்கிட்டு போறதுல ஒருத்தன் யாரு, நம்ம ஹீரோ. அந்த 4 பேர்ல ஒருத்தன் நம்ம ஹீரோ, அவனும் தூக்கிட்டு போறான். பாடியா அவனோட பொண்டாட்டிக்கு ஒப்படைக்கிறாங்க. அப்படி ஒப்படைக்கும் போது இந்த பொண்டாட்டியே கேக்குறான், உன்னோட தம்பி மாதிரி உன்னை வந்து அவன் அண்ணன் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தான், கடைசியில நீயே அவனை குத்தி கொன்னுட்ட பாரு அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியில இன்னும் தீய ஊத்தி பெட்ரோலை ஊத்தி எரிச்சிட்டு போறா. அவளோட மன வருத்தம், அவ இப்படிதான் பேசி சரி கட்டிக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் எஜமான இந்த டென்ஷன், இவங்க கிட்ட நல்ல டீம்ல இருந்த ஒருத்தன் அவனை கொல்ல வேண்டிய நிலைமை அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது இவ்வளவு பலி கொடுத்துமே அரசியல் இவனுக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னா பாத்தீங்களா, அது 2வது பிரச்சனை. எனக்கு ஆண்மை இல்லைன்னு சொன்னா பாத்தீங்களா, அது 3வது பிரச்சனைன்னு சொல்லி அவனுக்கு பாட சொல்லி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு கத்துனதுமே சுத்தி இருக்கிற அடிமையில் எல்லாத்தையுமே எஜமானி போக சொல்லிட்டு, என்ன பார்த்து பேசுங்க, மேஜிஸ்ட்ரேட்டுங்க அவனை போய் ஏதோ பண்ண போறீங்க வைக்க போறீங்கன்னு சொல்ல, இருக்கு அவனுக்கு நான் வச்சு செய்யறேன் பாரு அப்படிங்கிறான். அவன் அந்த ரேஞ்சுக்கு வில்லத்தனம் கூடிக்கிட்டே போது நம்ம எஜமானனுக்கும். அந்த பக்கம் இந்த மாதிரி வேலைக்கேனே ஒரு தாடிக்காரன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த தாடிக்காரன் வர சொல்றான், எல்லாம் ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்க,
எல்லாம் ரெடியா இருக்கு, மேஜிஸ்ட்ரேட் போற வழியிலேயே நாங்க ஆளுகளோட ரெடியா இருப்போம், தட்டி தூக்கிடுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. சொன்னபடியே எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஏதோ ஸ்கெட்ச் போடுறானுங்க. அந்த பக்கத்துல ட்ரைனிங் நடக்குது. ட்ரைனிங்ல நம்ம ஹீரோவால சண்டையே போட முடியல, ஏன் கத்தியை கூட சரியா பிடிக்க முடியலங்க. அவன் இப்படி தடுமாறா இல்லையா, அந்த தடுமாற்றத்தை பார்த்து இந்த பக்கத்துல நம்ம கிரிக்ஸஸ், இவ இல்லாம இந்த சிட்டியோட இந்த நாட்டோட மிகப்பெரிய வீரன், என் பேரை தட்டி பறிச்சவன பாருங்க, ஒரு பைத்திய மாதிரி இது பண்ணிட்டு இருக்கான், சாவுன்னு வந்தா சண்டைன்னு வந்தா சாவு இருக்கத்தான் செய்யும், அதுக்காக இப்படி எல்லாமா சோகமா போய் ஒடிஞ்சு போய் நிக்கிறது, பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு அவனோட வருத்தத்தை கூட திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ரேஜுக்கு கோவப்படுறான். நம்ம ஸ்பார்டகஸ் மேல கோவத்தோட இருக்கான். அதே நேரம் நம்ம ஹீரோ கிட்டயே அடி வாங்கின அந்த சிறை காவலால இருக்கான் பாத்தீங்களா, அவனையே அனுப்பிச்சு விட்டு இவனை வர சொல்றாங்க. இவனும் போறான். கூப்பிட்டு விட்டு இருக்கிறது யாரு, எஜமான. என்ன மன்னிச்சுக்க, அவன் உன்னோட எவ்வளவு பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும், பட் ஒரு சாதாரண விளையாட்டை இப்படி ஒரு கொலை ஆட்டத்துக்கு கொண்டு வருவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அது எல்லாமே நம்ம பண்ணது எதுக்காக, ஏதோ உனக்கும் எனக்கும் பேர் எடுக்க சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பட் அதுவும் இப்ப எனக்கு கிடைக்கல. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு, அந்த மேஜிஸ்ட்ரேட், அந்த புள்ள. அவங்களை நான் சும்மா விட மாட்டேன், அவங்களுக்கு ஒரு பாடம் நான் சொல்லி கொடுக்குறேன், நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேத்தி விடுறான். அடுத்து நடக்க போற ஒரு மேட்சை பத்தி இங்க பேசிட்டு இருக்கானுங்க. அடுத்து இவங்க சிட்டி பாம்பே, இந்த சிட்டியோட வீர யாரு, நம்ம ஹீரோ ஸ்பார்டகஸ். இதே மாதிரி இன்னொரு சிட்டி இருக்கான், அந்த சிட்டியோட ஒரு வீரனை தேர்ந்தெடுத்திருப்பாங்கல்ல. இப்படி ஒரு சிட்டிக்கும் இன்னொரு சிட்டிக்குமான சண்டையா அதை பார்த்துட்டு இருக்கானுங்க. ரெண்டு சிட்டி மக்களும் ரெண்டு நகர மக்களுமே பெரிய கூட்டமா அந்த மைதானத்துல கூடுவானுங்க. அந்த சண்டையில வச்சு அந்த எதிரணியில இருக்கிற நீ போட்டு தள்ளு, உன் புகழ் இன்னும் உச்சிக்கு போகும், செத்து போன உன் ஃப்ரெண்டுக்கும் ஒரு மரியாதை செலுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீ சொல்றத நான் செய்யறேன், ஆனா அந்த மேட்ச்ல ஜெயிக்கும் போது எனக்கு நீ ஒரு ஷேர் கொடுப்பேல்ல, ஒரு பிரைஸ் கொடுப்பேல்ல, அது இனிமே எனக்கு வேண்டாம், அதை செத்து போன என் ஃப்ரெண்டு வாரோட பொண்டாட்டி பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நிஜமான பரவாயில்லடா, இவ்வளவு நல்லவனா இருக்கேடா, கண்டிப்பா பண்றேன்டா அப்படிங்கிறான். இந்த மேட்ச் மட்டும் இல்ல, இனிமே நான் ஜெயிக்க போற எல்லா மேட்ச்லயும் கிடைக்கிற பணத்தை என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்ல மிரண்டு போறா எஜமான. என்னால முடிஞ்ச ரீச்சுக்கு எது முடியுமோ அதை நானும் பண்றேன், நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான். பேசிட்டு இவன் போயிட்டு இருக்கும்போது அந்த தாடிக்காரனுக்கு நம்ம எஜமான ஒரு பிரைஸ் கொடுத்திருக்கான். ஏன்னா அடுத்து மேஜிஸ்ட்ரேட் மேலேயே கை வைக்கிறான் இல்லையா, சோ கொஞ்சம் குஷிப்படுத்தணும்ல. அந்த குஷிப்படுத்துற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது யாரு, நம்ம ஹீரோவை விரும்புற அந்த அடிமை, நம்ம ஸ்பார்டகஸை லவ் பண்ற அந்த அடிமை. அப்படியே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு அப்படியே போறான். அவன் பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியல, பட் இந்த சீனை நோட் பண்ணிக்கங்க. இந்த சீனை வச்சு மிகப்பெரிய ட்விஸ்ட் இந்த சீசனோட கிளைமாக்ஸ்ல வரப்போகுது. ஆனா ஒரு பெரிய மேட்ச் வரப்போகுது. மேட்ச்ல துருதுருன்னு இருக்க வேண்டிய நம்ம ஹீரோ எப்படி இருக்கான்னு பாருங்க. பைத்தியம் முடிச்ச மாதிரி செத்து போன வாரோட பாடியை அங்கங்க பாக்குறான். என்ன எப்படி தனியா தெரியற, பைத்தியம் முடிச்ச மாதிரி தெரியறே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிமை இருக்கா இல்லையா, அவ கேட்கும் போது தான் நோட் பண்றான் இவனோட வயித்துல அந்த அடி கொஞ்சம் பலமா பட்டிருக்குது அப்படிங்கறத. அதை விட குத்து அந்த அடிபட்ட இடத்துல சீலே பிடிச்சிருச்சு. அதை பத்தி இவன் யோசிக்காமையே விட்டு தொலைஞ்சிட்டான். ஒன்னு அந்த தாடிக்காரனோட பார்த்தனே அப்படின்னு கேட்க, ஆமா தாடிக்காரனோட பார்த்தேன், என்ன எனக்காக நீ கொஞ்சமாவது பொறாமப்பட்டியா கேட்க, இல்ல நெக்ஸ்ட் டைம் அவன் கூட இருக்கும்போது அவனை நீ இன்னும் நல்லா குஷிப்படுத்தணும், நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறான். என்னடா கொஞ்சம் வித்தியாசமா பேசுறானே, ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டா, என் பொண்டாட்டி சாக கிடக்க அவளை காப்பாத்துறதுக்காக கொஞ்சமாவது இவனும் காயப்பட்டான், அடிபட்டான். அந்த குதிரையை உசுருக்கு போராட்டி இருந்தவளை அந்த குதிரை வண்டியில கூட்டிட்டு வந்தான். கடைசியில என் மடியில அவ செத்து போனா, பட் அந்த ரேஞ்சுக்காவது எஃபர்ட் போட்டா இல்லையா, அவனை நீ நல்லா பாத்துக்கன்னு சொல்லிட்டு போகும்போது இவ கொஞ்சம் கோவப்படுற மாதிரி தெரியுது. ஏன்னா இவ நம்ம ஸ்பார்டகஸை லவ் பண்றான். இப்போ அந்த பக்கத்துல ஏற்கனவே ஸ்கெட்ச் போட்ட மாதிரியே மேஜிஸ்ட்ரேட்டை தூக்கிறானுங்க. ஒரு அந்த சிட்டிக்கு கீழே அந்த பாதாள குகை போகும் பாத்தீங்களா, அந்த அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு சாக்கடை போற இடத்துல நம்ம மேஜிஸ்ட்ரேட்டை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. மூஞ்சில இந்த முகமுடியை ஓபன் பண்ணதுக்கு பின்னாடி தான் கடத்திட்டு வந்தது நம்ம எஜமானன்னு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரிய வருது. என்னடா என்னையே கடத்திட்டு வந்துட்ட, என்னடா மேட்டர் அப்படின்னு கேட்டா, உனக்கு அரசியல்ல சீட்டு கேட்டா ஒன்னும் முடியும் சொல்லு முடியாதுன்னு சொல்லு, அதை விட்டு நீ என்ன பெரிய வெண்ண, எனக்கு ஆண்மை இருக்கு இல்லன்னு பேசுறது அப்படின்னு சொல்ல, இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் அதை மீன் பண்ணி சொல்லல அப்படின்னு சொல்ல, எதை மீன் பண்ணி சொன்னாலும் எனக்கு தெரியாது, அரசியலுக்குள்ள நான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு தடையா வர எவனா இருந்தாலுமே நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறா நம்ம எஜமான. அதுலயும் ஒரு கட்டத்துல எனக்காடா ஆண்மை இல்லைன்னு சொன்னு சொல்லி நெஞ்சிலேயே எட்டி ஒரு மிதி மிதிப்பான் பாரு. 50 வயசாசிங்க மேஜிஸ்ட்ரேட் கீழே கல்ல விழுந்து கொஞ்ச நேரத்துல மூச்சு முட்டு திணறிக்கிட்டு இருக்கான். கழுத்திலேயே காலை வச்சு செமையா மிதிச்சுக்கிட்டு, எனக்கு இப்ப சொல்ற அரசியல் வருமா வராதா, சொல்றா சொல்றா அப்படின்னு கழுத்தை போட்டு மிதி மிதின்னு மிதிக்க, அங்க நம்ம சப்பானி முதலாளி கழுத்துல மிதிச்சுக்கிட்டு பேசுனா எப்படி முதலாளி பேசுவான் அப்படின்னு சொல்ல, அவனை தூக்கி நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்ல கீழே விழுந்த அந்த மேஜிஸ்ட்ரேட்டை தூக்கி உட்கார வைக்கிறானுங்க. அப்பயும் இந்த மேஜிஸ்ட்ரேட்டுங்க 50 வயசானாலும் சிங்க மாதிரி கர்ஜிக்கிறான். என்னடா பெருசா அவனால பண்ண முடியும், என்ன கொல்ல கொல்றான், ஆனா இப்பவும் சொல்றேன் உனக்கு ஆண்மை இல்லதான், உனக்கு அரசியல் செட் ஆகாதான் அப்படின்னு இன்னும் திமிரா பேச, அவன் திமிர ஒடுக்குறதுக்கு எல்லா பேருமே பயன்படுத்துற. இப்ப கூட இந்த 20ஆம் நூற்றாண்டுல கூட எல்லாரும் பயன்படுத்துற அதே டெக்னிக் தான் பயன்படுத்துறாங்க. உன் குடும்பத்துல உன் புள்ள இருக்கான்ல, அவனை மட்டும் சும்மா விட மாட்டேன், அவனையும் நான் ரசிச்சு ருசிச்சு கொள்ளுவேன் அப்படிங்கிறான். அதை கேட்ட பின்னாடி சிங்க மாதிரி கர்ச்சிச்ச இந்த மேஜிஸ்ட்ரேட்டே ஒரு செகண்ட் அழுக ஆரம்பிச்சானா பாத்துக்கங்களேன். இதனால பக்கத்துல இருந்த அந்த சப்பானி, முதலாளி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க முதலாளி, மேஜிஸ்ட்ரேட்டுங்கிறீங்க, மேஜிஸ்ட்ரேட் பையங்கிறீங்க, எங்கேயோ போகுது லிஸ்ட் அப்படின்னு சொல்ல, இந்த சப்பானியோட கழுத்தை பிடிச்ச, நான் தாண்டா எஜமான, நான் சொல்றது செய்ய வேண்டியதாண்டா, ஒரு அடிமை, உன்னோட வேலை கொஞ்சம் ஓவரா பண்ணாத அப்படின்னு திட்டுறாப்ல அவரு. அங்க கட் பண்ணா இங்க ட்ரைனிங் எடுக்கிற நம்ம பசங்களை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ அந்த ட்வின்ஸ்ல அண்ணங்கார கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான், சண்டை போட்டுட்டு இருக்கான். சண்டையில கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, தடுமாறுறான். என்னாச்சு கான்சன்ட்ரேட் பண்ண, உன் ஃப்ரெண்டு செத்து போனதை நினைச்சுக்கிட்டு இன்னது பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க, உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டனா ஒழுங்கா சண்டையை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல அவனால கத்தியை கூட தூக்க முடியல, பொத்துன்னு கீழே விழுறான். அதுக்கப்புறம் மயங்கியே விழுறான்.
விழுறான். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, அந்த காயத்துல பாத்தீங்கன்னா சீல் பிடிச்சு போய் கிடக்கு. உசுருக்கே கூட ஆபத்தாய் போக முடியும். நீங்க என்ன மேட்சுக்கு ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க, ரொம்ப கஷ்டங்கிற அந்த வைத்தியன். அவனுக்கு ஏதாவது ஆச்சு ஒன்ன கொண்டு வேணும் எஜமான மிரட்டுறான். இவனுக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணுங்க, என்னோட ஸ்டார் அடிமைவன், இவனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது நம்ம எஜமான பதறான். அப்ப நம்ம கருப்பு மட்டும் வந்து இந்த ஸ்டேஜை வச்சுக்கிட்டு இவன் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ அடுத்த சண்டையில நம்ம ஏன் நம்ம கிரிக்ஸஸ் உள்ள இருக்க கூடாது, அவனால டெஃபினட்டா சண்டை போட முடியும், நல்லா தேறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்ஸஸ உள்ள அனுப்புறதுக்கான அந்த அப்ரூவலை எஜமான கிட்ட இருந்து வாங்கிடுறான் கருப்பு மட்டை. இந்த மேட்டர் தெரிஞ்சதுமே இந்த பக்கத்துல நம்ம கிரிக்ஸஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம். இழந்த அந்த பேரையும் போலையும் என்னால மறுபடியும் எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அடிமை லவர் கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை, ரத்தம், வெற்றி, இதுதான் முக்கியம். வெற்றி வெற்றினே தெரியறியே, ஏதாவது ஒரு சண்டையில நீ செத்து போயிட மாட்டியா, ஒருவேளை நீ செத்து போயிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், எனக்கா நீ யோசிச்சிருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா இவ பேசுறான். ஆனா எனக்கு அந்த மைதானத்துல நடக்க போற அந்த வெற்றி தான் எனக்கு முக்கியம், அந்த சண்டை தான் எனக்கு முக்கியங்கிற நம்ம கிரிக்ஸஸ். இப்போ அந்த பக்கத்துல ரொம்பவே ஒரு குழப்பத்துல இருக்கிற நம்ம சப்பானியை காமிக்கிறாங்க. நடுராத்திரி யாருக்குமே தெரியாம நம்ம கல்யாண புரோக்கரை பார்க்க வர்றான். கல்யாண புரோக்கரை கூட்டிட்டு இருப்பான் போல. என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தா, என் உசுருக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா, ஓ எஜமான முட்டா பைய ஏதாவது பண்ணி என்ன கொண்டுடுவானா அப்படின்னு விசாரிக்க வர. காசு வாங்கிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இப்ப எஜமானோட கான்சென்ட்ரேஷன் எல்லாமே வேற பக்கம் இருக்கு, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால நீ சேஃப் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போறான். என்ன விட்டுட்டு அவன் பிஸி எல்லாம் இன்னொரு பக்கம் இருக்குன்னா என்ன விட முக்கியமான ஒரு ஆள் மேல அவன் கைவிக்க போறான்னு அர்த்தம். அது யாரு என்னன்னு விசாரிச்சா அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை, கொடுத்த காசுக்கு மட்டும் தான் நான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறான். நம்ம சப்பானி முழுக்க இந்த கல்யாண புரோக்கரோட அடிமையா இப்போ மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே நேரம் அங்க வைத்திய ஒரு மருந்து கொடுக்க பார்க்க நம்ம ஸ்பார்டகஸால முழுங்கவே முடியல, திணறிக்கிட்டு இருக்கான். நம்ம அடிமை தான் வந்து ஹெல்ப் பண்றான். ரெண்டு பேரும் போராடி அந்த மருந்தை கொடுக்குறானுங்க. உடம்பு துடியா துடிக்குதுங்க நம்ம ஹீரோக்கு. அவன் கனவு பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. அவன் கனவுல அவன் வயித்துல அடிபட்டு இருந்ததுல அந்த காயத்தை அவன் பார்க்கும்போது அந்த காயத்துக்குள்ள இருந்து தங்க காசுகளா கொட்டும். இவன் உடம்புல இருக்க மசுறு எல்லாம் பாத்தீங்கன்னா சிரச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கனவு வருது. சிரச்சிட்டு இருக்கிறது யாரு, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த வாரோங்கிறவன், செத்து போனவன். அவன் என்ன சொல்றானா, நீ முழுக்க இதுதான் அந்த எஜமானனுக்கு, நீ உன் உடம்பு ஃபுல்லா, உன் உடம்புல இருக்க அந்த ரத்தம் ஃபுல்லா அவனை பொறுத்தளவுல தங்க காசுகள், உன்னை ஒரு பணமா பாப்பானே ஒழிய மித்தபடி அவங்கிட்ட இருந்து நீ எதையுமே எதிர்பார்க்க முடியாது. அது இதுன்னு இது கனவுல எல்லாத்துலயுமே செத்து போனவங்க பேசுற மாதிரி தெரியுது. திடீர்னு இன்னொரு பக்கம் பார்த்தா அவனோட செத்து போன அந்த லவ்வரோட அந்த காதலியோட ஞாபகமாலாம் வருது, அவங்களோட உருவம்லாம் வருது, அவங்க பேசுற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றான். அதே நேரம் அந்த பக்கம் அவங்க அவளோட எதிர்பார்த்து அந்த மேட்ச் நடக்க போகுது. இப்போ பேர் மேட்ச். அண்ணன் தம்பி ரெண்டு பேரு எதிரணி டீம் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தம்பிக்காரன் ஒரு ஸ்டேஜ்ல அடி வாங்கிட்டு கீழே துடிச்சுக்கிட்டு இருப்பான், சாக போற நேரங்க. ஆனா அண்ணங்காரன் தூரத்துல இருந்து ஒரு ஈட்டியை விட்டு அவனை கொன்னுட்டு தம்பிக்காரனை காப்பாத்திடுறான். ஒரு வழியா இந்த இரட்டை சகோதரர்கள் தப்பிச்சிடுறாங்க இந்த மேட்சை பொறுத்தளவுல. அடுத்து அவளோட எதிர்பார்த்த அந்த பக்கத்து ஊருக்கார வரான், அவனோட ஸ்டார் அடிமையா கூட்டு வந்திருக்கான். இந்த பக்கம் நம்ம ஸ்பார்டகஸுக்கு அடிபட்டதுனால அந்த இடத்துல இருந்து சண்டை போடுறதுக்காக யாரை கூட்டு வராங்க, நம்ம கிரிக்ஸஸை கூட்டு வராங்க. ரெண்டு பேருக்குமான அந்த சட்டை ஆரம்பமாகுது. மேஜிஸ்ட்ரேட் இந்த மேட்சை நடத்த வேண்டிய மேஜிஸ்ட்ரேட்டை காணோம். எங்கடா மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு வேலைக்காக போனவங்க இன்னும் வரல, லேட் ஆயிட்டு இருக்கும், எப்படி மேட்ச் முடிவுக்குள்ள வந்துருவாங்க அப்படின்னு மேஜிஸ்ட்ரேட்டை பொண்டாட்டிங்க வந்து சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் ஆடாம அசையாம இருக்கிறத பார்த்து ஆல்ரெடி மூச்சு நின்று போச்சோ, செத்து போயிட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறானுங்க. ஒருவேளை அவன் செத்து போயிட்டானா நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடும், அவன் உயிரோட இருக்கா இல்லையான்னு பாருன்னு சொல்ல தாடிக்காரன் போய் பக்கத்துல போய் நின்று இதே துடிப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அவனோட கழுத்தை பிடிச்சி ஒரே கவ்வுறான் நம்ம மேஜிஸ்ட்ரேட். 50 வயசுலயும் கட்டி போட்ட நிலைமையிலுமே கடிச்சு கழுத்துல ஒரு செட்டு சதையவே துப்பிடுறானா பாத்துக்கங்களேன். காண்டான நம்ம தடியம் போய் சட்டுன்னு வாயிலேயே குத்துறான். இந்த வாய் தானே கடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி. நான் பாக்குறேன் அந்த கடிபட்ட இடத்த போய் பாக்குறான். அப்படி ஒன்னும் பெரிய கடி இல்ல, இத்தனோண்டு கடிக்கு ஓவரா எஃபெக்ட் பண்ணாத, போ வைத்தியரம் பாரு, அவன் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பான் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுறான். இந்த மேஜிஸ்ட்ரேட்டை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படியே அங்க சீனு கட்டு. அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட கையில ஒரு மோதிரம் போட்டுருக்கும் பாத்தீங்களா, அந்த மோதிரத்தையும் முறைச்சு பார்த்துட்டு வச்சு அதை வச்சு ஏதோ ஒரு கேம் நடக்க போற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் மைதானத்துல நிஜ கேம பாக்குறோம். அந்த கூட்டம் மேஜிஸ்ட்ரேட் வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்து பொறுமை தாங்காம பக்கத்துல இருக்க கூட எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. மாத்தி டீம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த மைதானத்துல இருக்கிறவங்க. இங்க ரெண்டு சிட்டியோட ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவருக்கு மேலே நம்மளால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட பொண்டாட்டியே கூட்டம் கொஞ்சம் ஓவரா ஆவேசப்படுறானுங்க, இதுக்கு மேல வெயிட் பண்ண வேண்டாம், நீங்களே இந்த மேட்சுக்கு நீதிபதியா இருந்து மேட்சை நடத்துங்க அப்படின்னு அவளே கேட்டுக்கிட்டு. மேஜிஸ்ட்ரேட் வர லேட் ஆயிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உங்களுக்காக தான், அவர் ஏதோ ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்காரு, இப்போ அவரோட இடத்துல இருந்து நான் இந்த மேட்ச் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆரம்பிக்க சொல்றாரு. மேட்ச் நடக்க போது ரெண்டு பெரிய ஸ்டார் அடிமைகளும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிமைகள் உள்ள இறக்கி விடுறானுங்க. நம்ம கிரிக்ஸஸ் உள்ள வரும்போது அவனை எல்லாருமே பாராட்டாயின்னு பார்த்தா கழுவி ஊத்துறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப அவளா எதிர்பார்த்து இருந்தது ஸ்பார்டகஸுக்கு அடிபட்டுருச்சு, இவன் தான் இப்ப சண்டை போட போறான் அப்படிங்கிறதுனால எல்லா பேருமே கொஞ்சம் கோவமா இருக்கானுங்க. இங்க ஒரு சட்டியை தலையில கவுத்துற மாதிரியே ஒரு கேஷுவல் இருக்குமா பாத்தீங்களா, இவன் தான் அந்த பக்கத்து ஊருக்காரன். அவனும் இந்த மாதிரி அடிமையில வச்சு சண்டை நடத்துற ஒரு பரம்பரையை சேர்ந்தவன் தான் போல. இது வரைக்கும் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த சண்டையில யாரு நம்ம எஜமானனுக்கும் பக்கத்து ஊருக்கார எஜமானுக்கும் நடந்த அந்த சண்டையில ஒரு சண்டையில கூட நம்ம எஜமானனோட ஸ்டார் யாருமே ஜெயிச்சது இல்ல, எல்லாருமே தொத்தம் போயிருக்கானுங்களா. இந்த தடவை கண்டிப்பா என் ஆளு ஜெயிப்பான்னு சொல்றாங்க. எதிர்பார்த்த மாதிரி எங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு, ஜோரா நடக்குது. முதல்ல நம்ம கிரிக்ஸஸ் ஆரம்பத்துல கொஞ்சம் திணறினாலுமே அங்க இங்க அடி வாங்கினாலுமே அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் சுதாரிச்சு சும்மா வெறித்தனமா சண்டை போடுறான். பக்கத்து ஊருக்கார அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிமையை சும்மா அடிச்சு துவம்சம் பண்றான். என்னதான் அடி வாங்கிட்டு இருந்தாலும் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஒரு கட்டத்துல திரும்பி ஒரு அடி வாங்குவா செய்வான் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்க இவனோட ஹெல்மெட்டே தெரிக்கிற ரேஞ்சுக்கு அடி வாங்குறான். அதை பார்த்து இந்த பக்கத்துல நம்ம அடிமை காதலி நம்ம கள்ள பொண்டாட்டி அதான் அந்த எஜமானி பார்த்து பதறானுங்க. இங்க ஸ்பார்டகஸோட உடம்பு ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. அதே நேரம் கழுத்துல அடி வாங்கின அந்த தாடிக்காரர் இருக்கான் இல்லையா, அவனும் வந்து இங்க படுக்க போட்டு வச்சிருக்காங்க. அவனுக்கும் கழுத்துல கட்டு போட்டு காப்பாத்திட்டு இருக்கிறான் அந்த வைத்தியம். மருந்தெல்லாம் குடிச்சு இந்த மருந்து சாப்பிட்டேன்னா கொஞ்சம் தூக்கம் வரும், அதனால கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி படுக்க போட்டுறாங்க. அப்புறம் இந்த வைத்தியம் எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு, 2 நாளா தூங்காம உன்னை பாத்துக்கிட்டு இருந்தேன், நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல வைத்தியரே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம அடிமை பொண்ணு தான் நம்ம ஸ்பார்டகஸோட லவர் தான் இப்போ அவனை பாத்துக்கிறது. இப்போ அந்த பக்கத்துல கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸ்பார்டகஸ் செமையா அடி வாங்குறான், தடுமாற்றம் மட்டுமே தெரியுது, பின் வாங்குறான். கையில இருக்க சீல்ட வச்சு அடி வாங்கி கடைசியா மூஞ்சில ஒரு எத்து வாங்கி கீழே விழுவான் பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம கிரிக்ஸஸ் சாக போறான் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பக்கத்து ஊருக்கார எல்லாம் வந்து பாத்துப்பாங்க பாத்தீங்களா, அப்படி பாக்குற பயபுல ரொம்ப குஷியா இருக்கானுங்க. பாரு உன்னோட ஸ்டார் அடிமையை பாரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. எல்லா பேருமே அழுகுன தக்காளி முட்டை அவங்க தின்னதுல வந்து மிச்ச மீதி எல்லாத்தையும் தூக்கி எறிறாங்க. யாரு மேல நம்ம கிரிக்ஸஸ் மேல எறிறாங்க. இந்நேரம் ஸ்பார்டகஸ் வந்திருந்தானா ஜெயிச்சிருப்பான் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்க. இந்த அவமானத்தெல்லாம் பார்த்து தாங்க முடியாம நம்ம கிரிக்ஸஸ் எந்திரிச்சு நிக்கிறான். அதே நேரம் அந்த பக்கத்துல எஜமானி கொஞ்சம் டென்ஷன்ல நிறைய சரக்கு அடிச்சு தடுமாறி விழுகிறா. இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டாம், வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி எஜமான ஆர்டர் கொடுக்க, அதுவும் அந்த அடிமை தான் கூட்டிட்டு போகணும் இல்லையா, அதனால வேற வழி இல்லாம எஜமானி அடிமையும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. கிரிக்ஸஸ் ஓரளவு சுதாரிச்சு ஒரே ஒரு வெடிதாங்க அடிப்பான் அந்த பக்கத்து வீட்டுக்காரன. பொத்துன்னு கீழே விழுந்து அவன் தடுமாற ஆரம்பிச்சிட, அந்த தடுமாறத்தை யூஸ் பண்ணி நம்ம கிரிக்ஸஸ் அசால்ட்டா எந்திரிச்சு நின்னு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இவ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுகுது அவனுக்கு. ஒரே ஷாட்லயே அவன் வாயில இருந்து ரத்தம் வாந்தி வருதுன்னா பாத்துக்கங்களேன். 2 பேருமே ஷார்ப்பா சண்டை போறானுங்க. கையில இருக்கிற சீல்ட அருமையா யூஸ் பண்றானுங்க. ஒரு கட்டத்துல அவங்கிட்ட கையில சீல்டு இல்ல, கத்தியும் இல்ல. யாருக்கிட்ட? அந்த பக்கத்து ஒரு வீரங்கிட்ட. அப்புறம் அப்படியே ஒரு பெல்ட்டியை போட்டு அங்க இருக்கிற அந்த கத்தியை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக ஓடி வருவான் பாருங்க. அப்படியே லைட்டா இந்த பக்கம் விலகிட்டு அந்த கத்தியை மட்டும் அவன் வயிற்று பக்கத்துல வைப்பான். அசால்ட்டா அவனே வந்து அந்த கத்திலேயே அவன் வயிறு பட்டு அப்படியே வயிறு கிளிய உள்ள இருக்கிற குடல் குந்தானி எல்லாமே அப்படியே பொது பொது பொதுன்னு கீழே விழும்பாருங்க. உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த மொத்த கூட்டமே நம்ம கிறிஸ்டஸை பார்த்து கொல்லு 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 கொல்லுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் மூஞ்சில ஓங்கி ஒரு எத்து விடுவான் பாருங்க. அப்படியே தலையில பாதி நசுங்கிடும், அப்படியே நஞ்சு போய் செத்து போக நம்ம எஜமானனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த வெற்றியை இவன் யாருக்காக பரிசீலிக்கணும்னு ஆசைப்படுறான் தெரியுமா? அந்த அடிமை காதலிக்காக. அவ எங்கன்னு சொல்லி அந்த ஸ்டேஜ்ல பார்த்தா அவளை காணோம். அதனாலேயே இவனால அந்த சந்தோஷத்தை அந்த வெற்றியை கொண்டாட முடியல, வருத்தப்படுறான். ஆனா இப்போ யாரெல்லாம் இவனை தூத்துனாங்களோ, எந்த கிரௌடு இவன் மேல அழுகுன முட்டையெல்லாம் வீசினாங்களோ, அவங்களே இப்போ கிரிக்ஸஸ் 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 அப்படின்னு கத்துறான். என்ன பாத்துக்கங்களேன், அந்த ரேஞ்சுக்கு இழந்த பேரையும் புகழையும் இப்ப மீட்டுட்டான். அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம சப்பானி போய் அந்த கல்யாண புரோக்கரை பாக்குறான். ஏதோ ஒரு சின்ன முடிப்புல குடுக்குறான். என்னடா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது காணாம போன நம்ம மேஜிஸ்ட்ரோட மோதிரம். இந்த மேஜிஸ்டர் தான்டா காணோம்னு சொல்லி ஊரு ஃபுல்லா சல்லடை போட்டு ராணுவ படையை சேர்ந்தவங்க தேடிட்டு இருக்கானுங்க. அவன் மோதிரம் எங்க இருக்கு, அப்ப அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, யாரு என் எஜமானம் தான் அவனை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு இருக்கான், அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், விட்டா மேஜிஸ்ட்ரேட்டே கொண்டுடுவான் போல, எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் உன்கிட்ட வந்திருக்கேன். எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், நான் உன் கூட சேர்ந்துடுறேன், இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்திரு, என்னாலதான் அந்த மேஜிஸ்ட்ரேட் காப்பாத்தப்பட்டாரு அப்படின்றது சொல்லிரு, எனக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துரு, அது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னதுமே, சரி சரி நீ கேட்கற எல்லாமே நான் பண்றேன், எங்க அந்த மேஜிஸ்ட்ரேட் அடைச்சு வச்சிருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க, சரி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறான். அப்படியே அங்க சீனு கட் ஆகுது. இந்த பக்கத்துல படுத்து கிடக்குற நம்ம கிறிஸ்டஸ சாரி நம்ம ஸ்பார்டகஸ காமிக்கிறானுங்க. ஒரு கனவுல ஏதோ ஒரு பணம் அவனுக்கு தெரியுது. திடீர்னு அந்த பணத்தோட நெஞ்சில வயித்துல எல்லா இடத்துல இருந்து இப்படி ரத்த ஒழுகுற மாதிரி தெரியுது. பட் மூடின நிலைமையில தான் இருக்கு. ஒரு வெள்ளை துணியை போத்துற மாதிரி இருக்கு. அந்த வெள்ளை துணியை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க படுத்து கிடக்கிறது நம்ம ஹீரோ தான், ஸ்பார்டகஸ் தான். அவனே இங்க பணமா கிடக்குற மாதிரி தெரியுது. கனவுல தான் இதெல்லாம் நடக்குது. செத்து போன அந்த பொண்டாட்டியும் கனவுல வரா. ஏன் அவனை கொன்னன்னு கேக்குறா. ஆனா இங்க பணமா கிடக்குறது யாரு? நம்ம ஹீரோ தான். அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம ஹீரோ அவனோட அந்த உண்மையான முகத்தை இழந்துட்டான். அந்த உண்மையான மனசை சுதந்திரம் வேணும்னு இனிஷியலா தொடச்சுக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அது எல்லாமே இங்க செத்து போச்சு அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்ற மாதிரி தெரியுது. ரத்தத்தை மறந்துடாத அப்படின்னு இந்த செத்து போன பொண்டாட்டி கனவுல வந்துட்டு சொல்லிட்டு போற மாதிரி தெரியுது. என்ன ரத்தத்தை மறந்துடாதன்னு சொல்றா அப்படின்னு நமக்கு ஒண்ணு புரியப்படல. இப்போ பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோட மடியிலேயே ஹீரோயின் சாக கிடந்தா பாத்தீங்களா, அந்த சீனை காமிக்கிறாங்க. அதே நேரம் இங்க நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, செத்து போன பையன், அவனும் கனவுல வரான். காயத்தப்பாருன்னு அவனும் கனவுல சொல்ற மாதிரி தெரியுது. என்னது இது, ஏதோ புரிதலா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கனவுலயே அவங்க சொல்ற அந்த ரத்தத்தை காயத்தை பார்க்க போறான். யாரோட காயம் நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோயின் சாக கிடக்க அந்த குதிரை வண்டியை ஓட்டிட்டு வந்திருப்பான் பாத்தீங்களா நம்ம தாடிக்காரன், அவனோட நெஞ்சில வயித்துல எல்லாம் அடிபட்டு இருக்கும் இல்லையா, அந்த காயத்தை நோட் பண்றான் நம்ம ஹீரோ. இது ஒரு பிளாஷ்பேக் நியூஸா, ஒரு மெமரி, அவனோட மைண்ட்ல இருந்த மேட்டர் இப்ப ரீகால் பண்றான்.
அதே மாதிரி இன்னொரு மேட்டரை அவர் ரீகால் பண்றான். அது என்னன்னு பாருங்க. அந்த தாடிக்காரன் ரெண்டு பொண்ணுங்களோட கொஞ்சம் சல்சா பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே எதிர்த்து நடந்து போயிட்டு இருப்பான் பாத்தீங்களா. நான் கூட போன பாட்டுல சொன்னேன் இந்த சீனை நோட் பண்ணிக்கங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பாப்பான் அந்த தாடிக்காரனோட நெஞ்சிலேயோ வயிற்றுலயோ அடிபட்ட அந்த தழும்புகள் எதுவுமே இருக்காது. எப்படி அன்னைக்கு பார்த்தனே உடம்புல காயம் இருந்தது, இப்ப மட்டும் என்ன தழும்பே இல்லாமையா குணமாயிரும், வாய்ப்பு இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான். யாரும் உள்ள வராம பாத்துக்க அப்படின்னு சொல்லி இந்த அடிமையை வெளியே நிக்க வச்சுட்டு இவன் எந்திரிக்கிறான். இப்ப அப்படியே அங்க சீனு கட்டு. அந்த பக்கத்துல மேஜிஸ்ட்ரேட் காணோம்னு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட பையனே தேடிட்டு இருக்கும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்றதான்னு நம்ம எஜமானும் கூடவே சேர்ந்து தேடிட்டு இருக்கமா நடிச்சிட்டு இருக்கான். அப்படி தேடி எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது உங்க அப்பாவை யாராவது கடத்திட்டு போனாங்கன்னா எங்க வைப்பாங்க, எங்க வைக்க நல்லா யோசின்னு ஒரு இடத்துல வம்புக்குனே வச்சுக்கிட்டு தான் அவனை யோசின்னு யோசிக்க சொல்றான். அதே நேரம் அங்க அண்டர் கிரவுண்டுக்கு போற கதவு வேற திறந்திருக்கும். ஒருவேளை அண்டர் கிரவுண்ட்ல இருப்பாரோ அப்படின்னு சொல்லுதுமே. நல்ல ஐடியாவா தான் சொல்ற தம்பி, வா கீழேயும் போய் தேடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவனோட பிளான் மாதிரி தாங்க தெரியுது. கீழே போறானுங்க. அதே நேரம் அங்க நம்ம சப்பானி நம்ம கல்யாண பகர கூட்டு வந்திருக்கான். யாரோ வர மாதிரி தெரியுது, சத்தம் கேக்குது, வாங்க இங்க இருந்து ஓடிலான்னு சப்பானி கூப்பிட மேஜிஸ்ட்ரேட் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்னால விட்டுட்டு வர முடியாது, நீ வேணா பயந்துட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட்டை காப்பாத்த போறான். அவனோட தலையில ஒரு மோமுடி போட்டிருப்பாங்க. அந்த மோமுடியை ஓபன் பண்ணா ஆல்ரெடி மேஜிஸ்ட்ரேட்டோட கழுத்தை அறுத்து ஆல்ரெடி சாகச்சிருக்காங்க. கரெக்டா இவரு அந்த பணத்தை அந்த மோமுடியை எடுக்க அதே நேரம் இங்க மேஜிஸ்ட்ரேட்டோட பையன் ஆட்களோட வர இங்க மேஜிஸ்ட்ரேட் கழுத்து இருக்கப்பட்ட நிலைமையில கிடக்க. அதுலயும் குறிப்பா அந்த கழுத்தெடுத்த கத்தி இருக்கு பாத்தீங்களா, அந்த கத்தியை வச்சு நம்ம எஜமான இவன் குத்த வர இது எல்லாத்தையுமே பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லி கரையவே மாத்தி விட்டானுங்க. இதுதான் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நம்ம எஜமானோட பிளானா இருந்திருக்கு. இவ்வளவு நாளா நம்ம இந்த சப்பானி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், எதிரணிக்கு போயிருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, அதுவும் இவங்களோட பிளான் தான். நம்ப வச்சு கழுத்தரிச்சு கடைசியில இந்த மாதிரி ஒரு கொலப்பள்ளியில மாட்ட விட்டானுங்க. ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சுட்டா நம்ம எஜமான. இப்ப அந்த பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த தாடிக்காரோட வயிற்று தடவி பாக்குறான். எந்த இடத்துலயுமே தழும்பு இல்ல. எப்படா என் பொண்டாட்டியை காப்பாத்தினதா நீ சொன்ன, காப்பாத்த முயற்சி பண்ண, அவன் உடம்புல எல்லாம் நிறைய அடிபட்டு இருந்தது, அடிபட்ட காயமே இல்ல, தழும்பே இல்ல, என்ன நடந்திருக்கு, என்ன ஏமாத்தினியா, என் பொண்டாட்டியை கொல்ல சொன்னது யாரு சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி கழுத்து நெரிச்சு கொல்ல பாக்க கடைசி நேரத்துல உயிர் போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றான், ஓ எஜமானன் தாண்டா கொல்ல சொன்னா அப்படின்னு. இவனும் ஓவரா கழுத்து நெரிக்க சம்பவ இடத்துலயே அந்த தாடிக்கார செத்து போறான். அதுக்கப்புறம் இந்த அடிமை பொண்ணு வந்து பார்க்க என்ன ஆயிடுச்சு, என்னவனை கொன்னுட்ட அப்படின்னு சொல்ல, இந்த பண்ணாடதான் என்னோட பொண்டாட்டிய கொன்னவன் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. செம்ம ட்விஸ்ட் இல்ல, நம்ம ஹீரோக்கு இப்படிதான் தெரியணும்னு இருந்திருக்கு. இப்போ அந்த பக்கத்துல அடுத்த நாள் காலையில நம்ம எஜமானனும் சப்பானியை வந்து பார்க்கும்போது இந்த தாடிக்காரன் செத்து போய் கிடக்கான். எப்படா சத்தான் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி அவன் கழுத்துல மேஜிஸ்ட்ரேட் கடிச்சு துப்பி இருப்பார் பாத்தீங்களா, அந்த காயத்துல தான் செத்து போயிருப்பான் போல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுவும் நல்லதுக்கு தான். ஏன்னா இந்த தாடிக்காரனை வச்சுதான் நிறைய தப்பு பண்ணோம். அவனே செத்து போயிட்டான்னா லூசண்ட் இல்ல, யாரும் சரக்கு அடிச்சுட்டு உளர மாட்டாங்க. இல்ல நல்லது ரகசியம் உங்ககிட்டே என்கிட்டே மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல, உன்ன மாதிரி ஒரு திறமையான கன்னிங் ஃபெல்லோ, எதுவா இருந்தாலுமே கன்னிங்கா யோசிச்சு ஒவ்வொரு அடியும் தப்பான நோக்கத்தோடய பண்றதுல கெட்டிக்கார யாரு நம்ம சப்பானி. அதனாலேயே இவனுக்கு எல்லா அடிமைகளும் போடுற மாதிரியான ட்ரெஸ் போடாம நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுவான். உன்னை இன்னும் நான் மரியாதைப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். இனிமே நீ அடிமை கிடையாது, அடிமைகள் கூட நீ தங்கணும்னு அவசியம் இல்ல, இந்த வில்லாலேயே உனக்காக ஒரு இடம் ஒதுக்குறேன், இங்கேயே நீ தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பதவி உயர்வு எல்லாம் கொடுக்குறான்னா பாத்துக்கங்களேன். அதே நேரம் அந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. வயிற்றுல இருந்த சீலெல்லாம் போயிடுச்சு போல, கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பரா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. ஆனா அவனுக்கு இப்ப நல்லா தெரியும் இவனோட பொண்டாட்டிய கொன்னது யாரு, நம்ம எஜமானன் தான். அது தெரிஞ்சுமே கூட அத அவன் மூஞ்சில ஒரு துளி கூட காமிக்காம சிரிச்ச முகத்தோடயே, ஆமா எஜமா என் உடம்புல அடிபட்டதெல்லாம் சரியாயிடுச்சு, இனிமே உங்களுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன், சண்டை போட போறேன் அப்படின்னு சொல்லி நான் ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறானுங்க. அடுத்த எபிசோடு வெறித்தனமா இருக்குங்க. இந்த சீசனோட கிளைமேக்ஸ் நெருங்கிக்கிட்டே இருக்கும். மறக்காம பாருங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தா இந்த மாதிரி சீசன் எல்லாம் நான் பேசுறேன் நினைச்சீங்கன்னா நீங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ.